ஸ்வாதி. என்னம்மா? ஒன்றும் இல்லை. நீங்களும் அண்ணனும் அர்ஜுன் வீட்டுக்கு போனீங்களா? எல்லா விஷயத்தையும் பேசிட்டீங்களா? பேசிட்டோமா? எல்லாத்தையுமே பேசிட்டோம். அப்பா சொன்ன எல்லாத்தையுமே நான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன். அவனும் கேட்டான். ஆனா அப்பா சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாமா. என்னன்னா சொல்றீங்க? யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு சுவாத்தியை பிடிச்சிருக்கு. அதனால அவளை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எல்லா ஏற்பாட்டையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா. தப்புண்ணா. அவர் ஏதோ வேகத்துல பேசிட்டாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? தப்பான முறை வேற. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. நானும் நீ சொன்னதையே தாம்மா சொன்னேன். ஆனா உங்க அண்ணன் அர்ஜுனுக்கு ஃபுல் சப்போர்ட். இதெல்லாம் தப்பு. பெரியவங்க பேச்ச மீறி இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாது. கல்யாணங்கிறது பெரியவங்களோட சம்மதத்தோடையும் ஆசையோடையும் நடக்கணும். ஏதோ எங்களோட விதி, எங்க கல்யாணம் வேற மாதிரி நடந்துருச்சு. அதே மாதிரி உங்க கல்யாணமும் நடக்கணுமா? வேண்டாம் அண்ணன். நான் சொல்றதெல்லாம் கேட்கிற நிலைமையில அர்ஜுன் இல்லை. அவன் பிடிவாதமா இருக்கான். அதுக்கு காரணம் அவனோட வயசு. அவன் நினைக்கிற மாதிரி நடந்தா எல்லாமே தப்பா போயிடும். என்ன தப்பா போயிடுன்னு சொல்ற சாந்தி? இந்த வீட்டுல எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அவன் ஒருத்தனாவது அப்பா எதிர்த்து பேசட்டுமே. அவனை அடிமையாக்குறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை இல்லை. அவன் ஒருத்தன் தான் தைரியமா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்பதான் ஒரு சீர்திருத்தம் நடக்கும். அப்படி நடந்து மாலையும் கழுத்துமா வந்தாதான் அப்பாவும் திருந்துவாரு. அது நடந்தே ஆகணும். வேண்டாங்க. ஏற்கனவே நம்ம கல்யாணத்திலேயே உங்க அப்பா நொந்து போயிருக்காரு. அப்புறம் சுவாதி கல்யாணமும் இப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு என்னமோ நல்லதா படல. ஆமாண்ணா, அண்ணி சொல்றதும் சரியா தான் படுது. நம்ம எதுக்கும் அவசரப்பட வேண்டாண்ணா. சரி, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? நோ, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. 1 செகண்ட். என்னம்மா பதட்டமா வர? ஹலோ, ஷல் ஐ கால் யூ அகைன் லேட்டர்? ஓகே. என்ன விஷயம்? வந்து என்ன தயங்குற? மாமா, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஆனா நான் இதை சொல்லலைன்னா நன்றி கிட்ட விளையாடுவேன். என்ன பெரிய பீடி எல்லாம் போடுறேன்? இல்ல மாமா, இந்த விஷயத்தை நான் இப்ப சொல்லலைன்னா அப்புறம் எப்ப சொல்லியோ பலன் இல்ல. பழிபாவம் வேற என்ன வந்து சேரும். விஷயத்துக்கு வா. வந்து நீங்க அத்தை அர்ஜுன் கிட்ட பேச சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா அத்தை சார்பா கார்த்திக்கும் சாந்தியும் தான் போய் பேசினாங்க. என்னது? அவங்க பேசினாங்களா? ஆமா மாமா, கார்த்திக்கும் சாந்தியும் பேசி என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, உங்க பேச்ச மதிக்காம உங்களுக்கு எதிரா அர்ஜுன் கிட்ட பேசி இப்ப அர்ஜுனும் ஸ்வாதியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம். என்ன தைரியம் உங்களுக்கு? மாமா, இந்த விஷயத்தை நான் கார்த்திக் சாந்தி வாயால கேட்டதும் அப்படியே ஆடி போயிட்டேன். கையை ஓடல, காலை ஓடல. உங்ககிட்ட உடனே சொல்லலாம் தான் அப்படி ஓடி வந்தேன். மாமா, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உங்க கௌரவம் போயிடக்கூடாது. மாமா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா. மாமா, நீ போ.
சுவாதி, அப்பா வந்துட்டாரு. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா, என் உடம்ப சுடுகாட்டுல போட அப்பா என்ன அப்பா சொல்வார் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆட்டம் போடுறியா நீ? உன்னோட லைஃப் வீணா போய் ஜாக்கிரதை. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நாங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும். என்ன ரிஜிஸ்டர் மேரேஜா? எங்க இருந்து வந்து உனக்கு இந்த தைரியம்? கூட பிறந்தவன் கொடுத்ததா, கூட வந்தவன் கொடுத்ததா? என்னச்சுங்க? இன்னும் சாவகாசமா வந்து கேளு. இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா, இல்ல வாய் மூடி நீ இது குழந்தையா? சின்ன துறை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறாராம் அந்த அர்ஜுனுக்கு நம்ம சுவாதிக்கு. கார்த்திக், என்னடா இதெல்லாம்? வேற ஒண்ணும் இல்ல, அப்பனுக்கு வயசாயிடுச்சு இல்ல, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ற கஷ்டத்தெல்லாம் சின்னவர் ஏத்துக்கிறார். அப்பா வாய மூடுறா. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரா? Who are you? உன் கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணிக்க துப்பு கிடையாது உனக்கு. இவ கல்யாணத்தை பண்ணி வைக்க, நீ பண்ணிக்கிட்ட கல்யாணத்தினால இந்த வீட்டு நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, என் பொண்ணு கல்யாணம் நின்னாச்சு. போதும் போதும் போகல போடா. வாங்க. முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம். உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க யாரும் இந்த வீட்ல உங்களை மீறி எதுவும் செய்யல, செய்யவும் மாட்டோம். ஆனா நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க? குடும்பங்கிறது ஒரு கோயில்னு சொல்லுவாங்க, நீங்க ஏன்பா அதை ஃபேக்டரி மாதிரி நடத்துறீங்க? சுவாதி, நீங்க என்னமோ முதலாளி மாதிரியும் நாங்கெல்லாம் என்னமோ தொழிலாளி மாதிரியும் ஏன்பா அப்படி நடத்துறீங்க? அப்பா சின்ன வயசுல இருந்து என்கிட்ட ஒரு நாளாவது அன்பா பாசமா ஒரு வார்த்தையாவது பேசிருப்பீங்களா? சுவாதி, என்ன விடுங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கூட சந்தோஷமா நடந்துட்டு இருக்கீங்களா? நாங்க 2 பேரும் என்னப்பா பாவம் பண்ணோம்? நானும் உங்க பொண்ணு தானே. அப்பா உங்க வார்த்தையை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாரையாவது மதிச்சிருக்கீங்களா? அனிதா அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் தினேஷ கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்களே எப்படி முடிவு எடுத்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏப்பா உங்களுக்கு தோணல? நான் தினேஷ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்களே எப்படி முடிவு எடுக்கலாம்? அப்பா இப்பவும் உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பறவதான். ஆனா ஏன் உணர்வுகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என் அப்பாங்கிறத மறக்கல, ஆனா நான் உங்க பொண்ணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்பவும் நான் உங்களை மதிக்கிறேன். குடும்பங்கிறது ஒரு கோயில்னு சொல்லுவாங்க, நீங்க ஏன் அத ஃபேக்டரி மாதிரி நடத்துறீங்க? அப்பா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நிலைமையில உங்க வருத்தத்தை விட என் வாழ்க்கை தான்ப்பா முக்கியம். எனக்கு தினேஷ் வேண்டாப்பா, அர்ஜுன் தான் வேணும். அனிதா அர்ஜுன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னப்போ நான் தினேஷ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்களே எப்படி முடிவு எடுத்தீங்க?
எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் நல்லவரு. அவரு என் புருஷனானா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லப்பா, அவரை நான் கட்டிக்கிட்டா என் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். அப்பா, உங்க வார்த்தை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாரையாவது மதிச்சிருக்கீங்களா? நான் உங்க செல்ல பொண்ணு இல்லையாப்பா? இதை நீங்க நிச்சயம் செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா, இப்பவும் உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பறவைதான். ஆனா ஏன் உணர்வுகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போவும் எனக்கு இருக்கிற பயம்லாம், அனிதா ரொம்ப கோபக்காரி, பிடிவாதக்காரி. அவ நினைச்சது நடக்கணும்னா அவ என்ன வேணாலும் செய்வா, எந்த லெவலுக்கு வேணாலும் போவா. என்னங்க என்னங்க, தூங்காம என்ன யோசிக்கிறீங்க? தூக்கம் வரல. மணி 4 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்க தூங்கலையா? தூங்கலாம். சரி வாங்க. நீ போ, நான் வரேன். போம்மா, நீ போய் தூங்கு போ. சீக்கிரம் வாங்க ஐயா. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க. என்னாச்சு மதன்? என்னன்னு தெரியல டாக்டர், நைட்டு பூரா அப்பா தூங்கல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. அப்படியா? பார்க்கலாம் வாங்க. வாங்க டாக்டர். மிஸ்டர் ஆர்கே, வாங்க. குட் மார்னிங். மார்னிங். நைட்லாம் தூங்கலையாமே, என்ன பிரச்சனை? என்ன சார், ஹெல்த் எல்லாம் எப்பவுமே நல்லா வச்சுப்பீங்க, பிபி இவ்வளோ ஹையா இருக்கிற அளவுக்கு என்ன டென்ஷன்? ஏன் சார், டேப்லெட்லாம் ஒழுங்கா கண்டினியூ பண்றீங்களா? நான் மறந்தாலும் மருமக அபிராமி மறக்க மாட்டான். எல்லாத்தையும் டயத்துக்கு கொடுத்துட்றேன்.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? நைட்டெல்லாம் தூங்காம யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கவலை? மதன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வாங்க. வாங்க அத்தை. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க டாக்டர். என் குழந்தைகளை பத்தி என் மனசுல நிறைய ஆசைகள் வச்சிருந்தேன். வாழ்க்கையில போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து தெரியுமா? எதுக்கா? அவங்களெல்லாம் நல்ல நிலைமை கொண்டு வந்து நல்ல இடமா பார்த்து அவங்கள கல்யாணம் கட்டி கொடுத்து அவங்கள வாழ்க்கையில சந்தோஷமா வச்சு பார்க்கணும்னு தானே. இந்த கார்த்திக் பையன் ஆசைகள் அத்தனை நிர்மூலமாக்கிட்டா சார். முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பொண்ணோட அவ குழந்தையோட வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பான்னு இவதான் என் மனைவின்னு சொன்னான். என்னால எப்படி டாக்டர் பொறுத்துக்க முடியும்? என் நிலைமையில நீங்க தாங்க வைக்கல. என்னைக்கு கார்த்திக் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தானோ அன்னில இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை தான் டாக்டர். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே வழித்தேடி ஆகணும். மதன் பாவம் சின்ன பையன், ஆபீஸ் வேலையை தவிர இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவ பாவம் எப்போ சாமி பூஜை அதை மட்டுமே நம்புறான். அதனால்தான் எந்த மாதிரி பிரச்சனைகளை வீட்டில் வந்தாலும் என் தலையில நான் போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன பண்றது? ரிலாக்ஸா இருங்க சார். திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரெஷர் இன்னும் ஏறத்தான் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் உங்க சன்னை பாத்துக்க சொல்லுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் வேணும். நீங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. முடியலன்னா பேசாம கிளினிக்ல வந்து அட்மிட் ஆயிடுங்க. வேணாம் டாக்டர், கல்யாண வேலையிலே தலைக்கு மேல இருக்கு. வீட்டில் என்ன பார்த்துக்க என் ஒய்ஃப் இருக்கிறா, டாக்டர்ல இருக்கிறா. வீட்டில் இருக்கிறதா எனக்கு சௌரியம். ஓகே, டேக் கேர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அப்ப நான் வரேன் சார். போயிட்டு வாங்க டாக்டர். வரேன். தேங்க்யூ. டாக்டர். மிஸ்டர் மதன், ஆர்கியோட இந்த நிலைமைக்கு டென்ஷன் தான் காரணம். இந்த டென்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்ட்ரோக்லயோ ஹார்ட் அட்டாக்லயோ கொண்டு போய் விட்டுரும். டாக்டர், உயிருக்கே கூட ஆபத்தாயிடும்.